ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் டாக்டர் அறிவழகன், ஜெனரல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, போர்ட்டபிலிட்டி. நம்ம ஏற்கனவே வச்சிருந்த பாலிசியில் நம்ம ஒரு பாலிசி அந்த பாலிசி இன்னொரு கம்பெனிக்கு மாற்ற முடியுமா? சட்ட பிரகாரம் கண்டிப்பாக மாற்ற முடியும். எப்படி மாற்றுறது? ஸோ இதுக்கு சம் ரூல்ஸ் ஐஆர்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பாலிசியை போர்ட் பண்ண போகிறீங்களோ, குரூப்பாகவோ இல்லை, அதாவது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியோ இல்லை இண்டிவிஜுவல் பாலிசி இருக்க எல்லா மெம்பரும் ஃப்ளோட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் மெம்பரை மட்டும் தான் ஃப்ளோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது குரூப் பாலிசிக்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்போது நீங்கள் ஒரு ஏ கம்பெனிலேருந்து பி கம்பெனி உங்கள் பாலிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பாலிசி ரெனிவல் டைம் பிஃபோர் 60 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த கம்பெனிக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த கம்பெனியில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த மாற்ற போகிற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனிக்கு மாற்ற போகணும் அந்த கம்பெனி உங்கள் ரெக்வெஸ்ட்டை வாங்கி உங்கள் பழைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த பழைய இன்சூரன்ஸ் கம்பெனி, உங்கள் எக்ஸ்பைரிங் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள் டாக்குமெண்ட்டு ஓகே கொடுத்து இந்த புது இன்சூரன்ஸ் கம்பெனி 45 டேஸ்க்குள்ளே அனுப்பணும். அப்போ அனுப்பிச்சாக்கா இந்த புது கம்பெனி உங்கள் ப்ரொப்போசலை ஏற்றுக்கும். சரிங்களா? அப்படி ஏற்றுக்கிற பட்சத்தில் உங்களுடைய எல்லா பெனிஃபிட்டும், பழைய கம்பெனிலேருந்து எல்லா பெனிஃபிட்டும் புது கம்பெனிக்கு வந்துடும் வித்தவுட் லூசிங் எனி திங். ஆனால் நீங்கள் 45 நாளுக்குள்ளே இங்கே வந்துடுச்சு, ஆனால் இந்த புது கம்பெனி ஏதோ அப்ரூவல் கொடுக்கல, ஸ்டில் பெண்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி டைமில் உங்கள் கரண்ட் இன்சூரர் அந்த பாலிசியை மேலும் ஒரு 30 நாளுக்கு நீடிக்கலாம். அப்படி 30 நாளைக்கு நீடிக்கும் போது அந்த பாலிசியில் கிளைம் வந்தாக்கா கண்டிப்பாக இந்த பாலிசியை போர்ட்டபிள் பண்ண முடியாது. திரும்பி பழைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு உங்கள் பாலிசியை கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் கண்டிப்பாக 45 நாள் 60 நாளுக்குள்ளே உங்கள் பாலிசி எக்ஸ்பயர் பண்ண இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த புது கம்பெனி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அக்செப்ட் பண்ண பிற்பாடு தான் இங்கே இப்போ ப்ரொப்போசல்லாம் வாங்கிட்டாங்க, எதுவுமே பதிலே கொடுக்கல உங்கள் புது கம்பெனி 45 நாளைக்குள்ளே, நான் கண்டிப்பாக அது டீம்டு அப்ரூவ்டு, அதாவது உங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ப்ரீமியத்தை கட்டிட்டு போயின்னே இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிட்டேன். உங்கள் கொரீஸ் எதனா இருந்தாக்கா எனக்கு போடுங்க. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் குட் டே டு யூ ஆல். பாய்.